ராஜா. காலை வேளையிலே நம்ம அந்த யூத் மீட்டிங்கில் ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஓகே, இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சகேவை வைத்து ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த போறார். ஆமே, சரி, அந்த காரியத்தை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். அதனால லூக்கா 19ஆம் அதிகாரம் 111வது பக்கம், லூக்கா 19ல் 1 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். சரி, இப்போ நாம சகேவை குறித்து பார்க்க போறோம். வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து நாம 1 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். முதல் வசனம் வாசிப்பா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். ஆமென். 2வது வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். ஆமென். 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். 6வது வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8. யெகோவா நின்று சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளந்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். ஆமென். 10வது வசனம். ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கார் என்றார். ஆமென். ஆமென். இப்போ சகேவை குறித்து நாம் இப்போ சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கொடுத்த எல்லாரும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வந்தீங்களா? எரிகோவை நீங்கள் நோட்டு, செப்பரேட் நோட்டு போட்டிருக்கீங்களா? அதில் எல்லாம் எழுதிக்கோங்க. இதில் முதல் வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில்னு வருது இல்லையா? அதான் முதல் வசனம். அப்போ ஆண்டவர் எந்த பட்டணத்தில் வழியாக போகிறாரு அப்படின்னும் பொழுது என்ன பட்டணம்? எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். எரிகோ பட்டணம் இது வாசனை வீசுகிற இடம். 2வது வாக்குத்தத்தத்தின் வாசல். 3 அன்பின் ஸ்தலம். 4 விசுவாசத்தின் பலன். அடுத்தது மனம் திரும்புதலின் அடையாளம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எரிகோ பட்டணம் சொல்லப்படுகிறது. சரி, நாம் இப்போ 2வது வசனத்துக்குள்ள போக போறோம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இங்கே சகேயுன்றது ஒரு மனுஷன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த மனுஷன், அந்த சகேயு என்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத இந்த ஒரு வசனத்துக்கு உள்ள அடக்கம் நிறையா இருக்கு இல்லையா? இந்த சகேவை குறித்து நான் யார் கொடுத்துருந்தேன்? சகேயோட கேரக்டர்லாம் எழுதிட்டு வர சொல்லி, முன்னாடி வாங்க, சகேவை குறித்து கேரக்டர் எழுதிட்டு வர சொல்லி நம்ம எஸ்தருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தோம். இப்போ எஸ்தர் என்னென்னலாம் எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சகேயுவின் பண்பு நலன்கள். அவர் ஒரு பணக்காரர். அவர் வரி வசூலிப்பவர். வரி வசூலிப்பவர்னா அவர் சாதாரணமாக வரி வசூலிப்பவர் இல்லை. வரி வசூலிப்பவர் எல்லாருக்குமே அவர் அதிபதியாக இருந்தார். அவங்களுக்கெல்லாம் இவர் சீஃபாக இருந்தார். இவர் ஒரு யூதன். இவர் யூதன். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இவரோட உயரம் ரொம்ப குட்டையாக இருப்பார். குட்டையாக இருக்கிறதால தான் அவர் ஏசப்பா வராருன்னு தெரிஞ்ச உடனே ஏசப்பா எப்படியாச்சும் பார்க்கணுன்ற ஆசையால் அவர் காட்டுத்தீ மரத்தில் ஏறினார். அடுத்து காட்டுத்தீ மரத்தில் ஏறி இவர் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் இவரை கூப்பிடும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்ததால்
ஏசப்பாவே நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தான் வந்து நான் விருந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு மன திரும்புதலாக இருந்தது. அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சரி, சந்தோஷம். சரி, இப்போ இந்த சகேயுன்றது யார் அப்படின்னா எழுதிக்கோங்க. அவன் எப்படிப்பட்டவனா, ஆயக்காரருக்கு தலைவன் என்று வருகிறது. நல்லா கவனிக்கணும். 2வது வசனம், ஆயக்காரருக்கு தலைவன். அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னாலே பெரிய ரேஞ்சு தான். ஆனால் இவன் யாருன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் ஹெட். இவன் சீஃப் டேக்ஸ் கலெக்டராக இவன் இருந்தான். வரி வசூலிப்பவர்களின் தலைவனாக இவன் இருந்தான். அதாவது ரொம்ப ரொம்ப பணக்காரன். இந்த சகேயு ஒரு யூதன். சரியா? அடுத்தது, இவன் யூதனாக இருந்த பொழுதும் அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்னா ரோம பேரரசு இருந்தது. அப்போது ரோம், இன்னைக்கு ரோம் இருக்கு இல்லையா, சர்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே பெரிய சர்ச் இருக்கு இல்லையா. சரி, அந்த ரோம பேரரசு தான் அப்போது பயங்கரமாய் ஆட்சி செய்தவர்கள். அந்த ரோம பேரரசுக்கு கீழே தான் யார் வேலை பார்த்தா, இந்த யூதனாக இருக்கிற சகேயு என்ன வேலை பார்த்தான்? சீஃப் டேக்ஸ் கலெக்டர். நல்ல போஸ்டிங் இது கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி. அதிகமாக அவனுக்கு சம்பளம். அதோடு மாத்திரம் இல்லாமல் வரி வசூலிப்பவர்கள் கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் பார்க்குறவன் யாரு தான்? இந்த சகேயு தான். நல்ல போஸ்டிங்கில் இருந்தான். அவனுக்காக நிறையா அந்த ரோம பேரரசு அவனுக்கு நிறைய பாதுகாப்புக்காக நிறைய ஆட்கள் அவனுக்கு இருப்பாங்க. பாதுகாப்பு வீரர்கள் அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. தனியான ஒரு விசேஷமான ஒரு கவனிப்பில் இந்த சகேயு இருந்தான். ஆனால் ஆள் பார்க்க எப்படி இருப்பான்? குள்ளமான. ஆனால் நல்ல பணக்காரன். அவனை கண்டாலே எல்லாரும் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஏன்? அவன் யார்? வரி வசூலிப்பவனுக்கே, முதல்ல டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கே வந்து என்ன செய்வாங்க? ஜனங்கள் பயப்படுவாங்க. இவன் அவனுக்கு தலைவன். இவனை கண்டா சுத்தமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? மிரளுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மெஜாரிட்டியாக இருந்த ஒரு நபர், ஒரு மனுஷன் தான் இந்த சகேயு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, இவன் நல்ல பணக்காரன். இவன் அதாவது நம்ம இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் டாப்பில் இருக்கிற பணக்காரர்கள் அளவுக்கு இவனுக்கு அந்த நாட்களில் பயங்கர சொத்து இருந்தது. இவன் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி செய்தான். அதாவது என்னன்னா, அவனுக்கு தேவைன்னு எதுவுமே இருந்ததே கிடையாது. தேவைன்னு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, மரியாதை இருக்குது, அதிகாரம் உடையவனாய் அவன் வாழ்ந்தான். புரியுதா? ஆனால் அவன் யாரு? யூதன். சரி, இப்போ 3ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இப்போ இங்கே ஒரு பெரிய விஷயம் இந்த 3வது வசனத்திலே நடக்குது. இயேசு எப்படிப்பட்டவரோ, சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்களேன். அவ்வளோதான். அவ்வளோ ஆஸ்தி இருக்கு, அவ்வளோ அந்தஸ்து இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங், டாப் போஸ்டிங்கில் இருக்கிறான். அவன் ஒரு யூதன் தான். அவனுக்கு ஒரு ஆசை வருது. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்டதும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவனுக்கு என்ன ஆசை வருது? உங்களை யாருக்காச்சும் அந்த ஆசை வந்திருக்கா? வந்திருக்கா? இயேசு இந்த சகேயு யோசிக்கிறத பாருங்க. நீங்க நினைச்சது எப்படி இருக்கு, இவர் நினைச்சது எப்படி இருக்கு? இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணுன்னே எனக்கு ரொம்ப ஆசை. இவன் ஒரு சொடக்கு போட்டான்னா அந்த தேசத்து ரோம பேரரசில் யாருனாலும் அவன் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. கூப்பிட்டா என்ன செய்யணும்? யாருனாலும் வரணும். அவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆசை வருது. இயேசு எப்படிப்பட்டவன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்ட உடனே அவரை எப்படியாவது எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவரை பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். புரியுதா? அவரை பார்க்க வகை தேடினான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன செய்தான்? முதல்ல இயேசு எப்படிப்பட்டவரோ, அடுத்தது எப்படியாவது அவரை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தன் இருதயத்தில் அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். அடுத்தது அந்த நேரம் பார்த்து அவன் இருக்கிற அந்த பட்டணத்துக்கே யார் வர்றா? இயேசு வர்றார் இல்லையா? சரி, முதல் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். அப்போ இவனுக்கு இந்த ஆசை அதிகமாயிடுச்சு. எப்படியாவது இன்னைக்கு நம்ம என்ன செய்தே ஆகணும், எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துடணும். அவர் எப்படிப்பட்டவரோ ஆசைப்பட்டாலே, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரு, ஜனங்கள் எல்லாம் நேசிக்கிறாராமே, அவர் ஒரு யூதன் இல்லையா? இயேசு யாரு? ஒரு யூதன் இல்லையா? தேவ ஆலயங்களில் பிரசங்கம் பண்றாராமே,
வியாதியெல்லாம் சுஸ்தமாகுதாமே, மரணத்தில் இருக்கிறவங்களாம் உயிரோடு எழுந்திருக்கிறாங்களாமே, குஷ்டரோகியெல்லாம் சுகமாக்குறாராமே, காது கேளாதவங்களுக்கெல்லாம் காது கேட்க வைக்கிறாராமே, ஊமையர்கள்லாம் பேசுகிறாராமே. நான் அவனுக்கு ரொம்ப இதெல்லாம் கேள்விப்பட இந்த இயேசு எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சது நிமித்தமே கர்த்தர் அந்த பட்டணத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே அங்கே உருவாக்கி கொடுக்குறாரு. சரி, இப்போ இவன் எப்படிப்பட்ட ஆளு? குள்ள, சாதாரண குள்ள இல்லை, நல்ல குள்ள. அப்போ இந்த குள்ளனாக அவன் இருக்கிறதுனால ஒன்று, ஜனங்கள் இவனை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் கூட்டத்தில் இவன் எப்போ கிடைப்பான்னு மிதிக்கும்னே செய்வாங்க, ரெடியாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மிதிச்சு போட்டு வந்துடுவாங்க இல்லையா? இவன் கூட்டத்தில் வர்ற அளவுக்கு இவன் தனியாள் கிடையாது. இவனுக்கு பெரிய பாதுகாப்பு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவன் தனியாக வரணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆனால் அந்த வீரர்கள் எல்லாம் இட்டுக்கிட்டு வரல. அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது இந்த இயேசு பார்த்தா எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் நின்னாவது பார்த்துடணும், ஜனத்தோட ஜனமாக கலந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது என்ன நினைக்கிறான்னா, கூட்டத்துள்ள போய் மாட்டிக்க கூடாது நம்மன்னு யோசிக்கிறான். சரி, 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இயேசுவை சுற்றி ஒரே கூட்டம், திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க. நிச்சயமாக இவனால் உள்ளே போகவே முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன ஆசை? இப்போ கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட தூரத்துலேருந்து இயேசுவை பார்த்துருவான். அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு இருக்கிறாரு, இவன் குள்ளோண்டு இருக்கிறான். முக்கிய பார்த்தாலும் இவனுங்க தலை தான் தெரியுது, கூட்டத்தில் இருக்கிறவனுங்க தலை தான் தெரியுது. இயேசுவை தெரியவே இல்லை அவனுக்கு. ஆனால் ஆசை இன்னும் அதிகமாக இருக்கு. ஐயோ, இந்த பட்டணத்தை விட்டு கடந்து போயிருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்தாகணும்? இந்த இயேசுவை பார்த்தோம், அவர் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்ப்பா. ரொம்ப ஆசையாக இருக்கு இந்த இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ முடிவு பண்ணுறான், இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு. யாருக்கிட்டையுமே சொல்லலை, அவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, அவனுடைய பாதுகாப்பு படை வீரர்கள்ட்ட சொல்லலை. தெரியாமல் வந்து என்ன செய்கிறான், அந்த ஆண்டவர் அந்த வழியாக வர்ற வழியில் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தோட பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. சரி, இந்த காட்டத்தி மரம் வந்து, இந்த காட்டத்தி மரத்தை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தோம். சந்தோஷ் அண்ணனுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க வந்து அந்த மரத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க. சீக்கிரம் அழகா அண்ணன் வரைஞ்சிருக்கான். நல்லா கை தட்டுவோம், நல்லா கை தட்டணும். சூப்பர் 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 சூப்பர். இப்படி இது பேர் காட்டத்தி மரம்னு எழுதணும். அது ஒன்று தான் மிஸ்டேக்கு, கீழே உன் பேர் எழுதணும். சரி, வெரி குட், தேங்க்ஸ்டா. இப்போது இதுதான் நம்ம வந்து கீழ்படிதல், சொல் பேச்சு கேட்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடையாளம். இன்னொன்று, இந்த காட்டத்தி மரம், இது யார் ஏறின காட்டத்தி மரம்? இந்த மரம் சகேயு ஏறினார். இது யார் பார்த்த காட்டத்தி மரம்? பின்னாடி வரும் பாருங்க. இந்த காட்டத்தி மரம் வருந்தவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் சின்னோண்டு பென்சில் எடுத்து கிறுக்கி ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்து அதை ஒன்று ஆசீர்வதிப்பார் கர்த்தர், தெரியுமா? ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் இப்படி ஒரு ப்ரிப்பரேஷனை கொண்டு வந்த கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் சந்தோஷை, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா அதில்? சரி, இப்போ அந்த காட்டத்தி மரத்தில் அவன் முடிவு பண்ணுறான், காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவனுடைய அதிகாரம், அவன் பவர்ஃபுல் மேன் இல்லையா? அவனுக்கு நிறையா ஒரு பெரிய ஆஃபீஸர் இல்லையா? அவன் அவ்வளோ அதிகாரம் இருந்தும், அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இருந்தும் அது எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசை மட்டும் எங்கே வந்துருச்சு? ஏசு மேலே வந்துருச்சு. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, இல்லை ஓண்டு வாண்ட மாதிரி அவன் இருந்தால் கூட கிடுன்னு ஏற்றான் மரத்தில். இப்போ சந்தோஷம் வரைஞ்சிட்டு வந்தான் பாரு, அந்த மரத்தில் ஏற்றான். இன்னொன்று, யாருக்கும் தெரியாமலும் பார்க்கணும்னு நினைக்கிறான். ஜனக்கூட்டத்துலேயும் மாட்டிக்கூடாது, இந்த இயேசு ஆனால் பார்த்தியா அவனும் பாவற முடிவு பண்ணிட்டான். அப்போ மரத்தில் ஏறி உக்காண்டான். உட்காந்த உடனே 5வது வசனம், இயேசு காட்டத்தை மரம் எங்கே இருக்கு தெரியுமா? இயேசு அங்கேன்னு வந்துட்டு இருக்கிறார். ஜிங் 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 அப்படியே கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அவன் என்ன எந்த தெரு வழியாக பூந்து வந்தானோ தெரில. முன்னாடி இயேசு அந்த காட்டத்தி மரம் இங்கே இருக்கு, இயேசுப்பா அங்கேன்னு வந்துட்டு இருக்காரு. இவன் என்ன செஞ்சுட்டான், இங்கே குடுன்னு ஏற்றான் மேலே. ஏன்னா எல்லா ஜனங்களும் அங்கே இருக்காங்களே, யாருமே பார்க்கல. இவன் ஏறி மரத்தில் உட்காந்துட்டான். ஒரே குஷி அவனுக்கு, எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்துறேன், வந்துட்டு இருக்காரு கூட்டத்தில் இருக்கிற யார் இயேசு இந்த கூட்டத்தில் அப்படின்னு அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அந்த கூட்டம் மெல்ல 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 வந்து எங்கே வந்துருச்சு? சந்தோஷம் வரைஞ்ச காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்துருச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வந்ததுமே இப்போ ஒரு காரியம் நடக்குது. 5வது வசனத்தில், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன செய்துட்டாரு? அவன் ஏறினது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கூட்டம் வந்து கரெக்டாக எங்கே நிற்கிது? மரத்துக்கு நிழலில் நின்றுடுச்சு.
அங்கே சூப்பர் ஹீரோ யார் இருக்காரு? இயேசு இருக்கிறார். அவன் பார்க்கணும்னு நினச்சது யாரை? இயேசுவை. இங்கே சொல்லுது வசனம், அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்துட்டார். அவன் சத்தம் போடாமல் உட்காந்துருக்கான். அந்த மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இலையோடு இலையா உட்காந்துட்டு கண்ணு மட்டும் வெடுக்குன்னு என்ன செய்கிறான்? அவன் பார்க்குறான் இயேசுவை. ஆனால் வந்து நின்று சொல்லி வச்ச மாதிரி அண்ணாந்து கரெக்டாக அவன் கண்ணை மட்டும் பார்க்குறாரு. கரெக்டர் பார்த்தோன்னே அவனுக்கு சொரன்னு ஆயிடுச்சு. நம்ம தெரியாம உட்காந்தோமே, எப்படா அந்த இயேசுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு சொரன்னு ஆயிடுச்சு. விட்டா அவன் அங்கேருந்து குதிச்சே இருந்திருப்பான் அந்த அளவுக்கு. ஆனவுடனே அவன் பயந்துவிட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். உடனே அண்ணாந்து பார்த்து இயேசு சொல்றாரு, சகேயுவே என்றாரு. அவனுக்கு இன்னும் தாங்கவே முடியல. அவன் பேர் நான் எரிகோ பட்டணத்தில் இந்த இடத்துல இருக்கிறேன் இயேசுராஜான்னு சொல்லி வச்சிருந்தான். பெரிய மிராக்கள் பாருங்களேன். இயேசு வந்து முதல்ல அங்கே நின்னது ஒரு பெரிய மிராக்கள். அண்ணாந்து பார்த்தது அடுத்த மிராக்கள். அடுத்தது அவனுடைய பேரையே சொல்லி அவனை கூப்பிட்டது அதை விட பெரிய அற்புதம். ஆமென். இயேசுவை யாருடைய இருதயத்தில் நினைத்தாலும் உனக்காக அவர் நேருக்கு நேராக வந்து நின்று உனக்கு அற்புதத்தை செய்ய நல்லவர். ஆசை அப்படிப்படணும். எவ்வளோ விஷயங்கள் ஆசைப்படுறோம்ல. ஆனால் இன்னைக்கு அந்த சகேயு கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் இருதயம் யாரை தேடிச்சு? இயேசுவை தேடிச்சு. எல்லாம் இருந்தவனுடைய இருதயமே இயேசுவை தேடுதுன்னா அப்போ நிச்சயமாக உங்கள் இருதயம் யாரை தான் தேடணும் சொல்லுங்க? இயேசுவை தேடணும். சரி, இப்போ இயேசுவை அவன் தேடுறான். இந்த படம் யாருக்கு கொடுத்துருந்தாப்பா? எடுத்துட்டு வர்றீங்களா? கிளாப் கிளாப் கிளாப். சூப்பர். இங்கே வசனமுமே என்ன செய்கிறாங்க? இந்த இடத்துல வசனமுமே எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல அழகா பாருங்க. சகேயு வந்து அழகா அஞ்சல் ஆடுற மாதிரி போட்டிருக்கு. சகேயு இறங்க போறாரு போல இருக்கு. சகேயு மேல இருக்காரு, காட்டத்தி மரம், ஏசப்பா இங்க நிக்கிறாரு, ஒரே கும்பல். ஓகே, தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்ல கை தட்டுவோம். அப்போ முதல்ல இதுல என்னது? ஏசப்பா அந்த இடத்துல வந்து நின்னது ஒரு பெரிய அற்புதம். அண்ணாந்து பார்த்தது அடுத்த அற்புதம். அவனுடைய பேரையே சொல்லி கூப்பிட்ட உடனே சகேயுக்கு தாங்கவே முடியல. ஆண்டவர் அங்க சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு பாருங்களா 5ஆம் வசனத்துல, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. போச்சு, அவ்வளவுதான். அவன் இறங்கி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன செய்திருப்பான்? குதிச்சிருப்பான். அந்த படம் அப்படியே தான் இருக்கு. ரெடியா இருக்கிறான் அந்த கிளைக்கு நடுவில் உட்காந்து குதிக்கிறதுக்கு. நம்ம எதேச்சா வரைகிறோம், அது எப்படி பொருந்தது பாருங்க. அவன் குதிச்சிருப்பான். அவன் ஆசை, அவன் கொள்ள ஆசைப்பட்டான் இயேசுவை பார்க்க. அவனிடத்துல ஆஸ்தி இருக்குது, சொத்து பத்து இருக்குது, அதிகாரம் இருக்குது. ரோம பேரரசுக்கே இவன் பெரிய சப்போர்ட். இவனால தான் வருமானமே. வரி வசூலித்து அதெல்லாம் அவன் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றவங்கள்ட்ட இவன் ஹெட்டாக இருந்து அதை எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சு, இவன் அதில் வேற நிறைய கம்பளம் அடிச்சிருப்பான். ஏகப்பட்ட காசு இருக்குது. எல்லாம் இருந்தும் அவன் ஆசை மட்டும் இயேசு மேலே வந்தது. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த ஏசப்பாவை மட்டும் நேசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயேசுவை பார்க்கணும், இந்த ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னா, நமக்கு வசனம் ஒன்று சொல்லுது இல்லையா? நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன். அவர் வந்து தேவன் எப்படிப்பட்டவர்? நம் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். சொல்லுங்களேன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அதனால நம்ம ஆண்டவருக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். அதனால ஈஸியாக என்ன செய்தார்? சகேயுவேன்னொன்னே அவன் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அடுத்தடுத்தடுத்து ஒரே சந்தோஷமான நிகழ்வா நடக்குது. சொல்றாரு ஏசப்பா, சொல்றாரு, சீக்கிரமா வா சகேயு, உன் வீட்டில் தான் இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு நாங்கள் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறோம் அப்படின்னு உடனே துள்ளி குதிச்சு மனுஷன் உடையாடுறான். ஏசப்பா முட்டி வரைக்கும் இருந்தானா இடுப்பு வரைக்கும் இருந்தானா தெரியாது, கண்டிப்பாக அதுக்கு மேலே இருந்திருக்க மாட்டான். அப்படியே துள்ளி துள்ளி துள்ளிக்கிட்டே ஓடி இருந்திருப்பான். குள்ளமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய காலுடைய ஃபீட் வந்து அதிகமாக வைக்க முடியாது. சின்ன சின்ன பிள்ளைங்க போதுங்களே, குட்டி குட்டியாக தான் அந்த அவங்களுடைய அந்த ஒரு பாதத்துக்கு இன்னொரு பாதத்துக்கு இருக்கிற கேப் இருக்கும். அப்போ குட்டி குட்டி அவன் குண்டு 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 என்ன செஞ்சிருப்பான்? ஏசப்பா வரத்துக்கு கூட நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னும் பொழுது ஏசப்பா கூட எவ்வளோ பேர் வந்தாங்களோ அவங்களும் இருந்திருப்பாங்க, சீஷர்கள் இருந்திருப்பாங்க. அங்கே
இந்த சகேயனுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்திட்டான். அவனால எல்லாம் முடியும்ல. அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பிடனா கூட என்ன செய்திருப்பான், சாப்பிட்டுருப்பான். இந்த இடத்துல அவன் இறங்கி, ஆண்டவர் வந்து அவனை இறங்கி வானவனை இறங்கி வர்றான் இல்லையா. அந்த இறங்கி வரும்பொழுது அவனிடத்துல என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது. ஒன்று, அவன் பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி இறங்குகிறான். புரியுதா? அவன் யூதனா இருக்கலாம், ஆனா அவன் செய்யற அந்த வேலை பாவமான வேலை இல்லையா. ஜனங்களை வஞ்சித்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் டாக்ஸ் வரி வசூலித்து அதை வர இவன் வந்து மல்டிபிள் ஆக்கி கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறவன் பாருங்க. அநியாயமாய் கொண்டு வருகிற வட்டியை கையில் வாங்குறவன் பயம் இல்லாமல் இருந்தான். ஆனால் இயேசுவை சந்தித்த உடனே அவனுக்கு தெரியுது, நான் என்னென்னலாம் பாவம் செய்கிறன்றதை உணர்றான். அந்த செகண்டே உணர்ந்துட்டு முதல்ல அவன் இறங்கி வருகிறான்றதை மரத்தை மட்டும் விட்டு இறங்கி வரல, அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கை விட்டு இறங்கி வருகிறான். அடுத்தது அவன் அநியாயமாய் செய்கிற காரியத்தை விட்டு இறங்கி வருகிறான். சரியா? இந்த 2 விஷயமும் எதை உணர்த்துகிறதுனா, அவன் தேவனிடத்திலே மனம் திரும்புகிறான். சொல்லுங்களேன், மனம் திரும்புகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு ஒரு பிள்ளைய சந்திக்கிறார் அப்படின்னாலே, இயேசுவை முதல்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நீ பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது, நீ அவரோட பேசணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னோட இடைபடுவார். அப்படி இயேசு உன்னோட இடைபட்டுட்டார்ன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. இயேசு உன்னோட இடைப்பட்டார், இயேசு உன்னோட கூட பேசிட்டாரு. நீ வேதம் வாசிச்சுட்டு இருக்கும் போது இயேசு உன் அருகிலே உட்கார்ந்து இருந்தாரு. நீ தவித்த நாட்கள்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி தூக்கி எடுத்தார்ன்றதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, உன்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென். உன் இருதயத்துல மாற்றம் வரும். என்ன மாற்றம் தெரியுமா? கண்டிப்பா வாலிப பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு இது செய்யறது, இது சரி, இது தவறு நிச்சயமா தெரியும். நான் பேசுற இந்த வார்த்தை சரியா, இந்த வார்த்தை தவறா அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லையா? அப்போ தவறுன்னு தெரிஞ்சா நிச்சயமா அந்த வார்த்தை நீங்க பேச மாட்டீங்கல்ல. ஆனா ஒருவேளை இது வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்கன்னா, இந்த முதல் நாள் ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த யூத் மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மனம் திரும்பும்படி அழைக்கிறார். மனம் திரும்பும்படி. இயேசு ஒரு பிள்ளையை சந்திக்கிறாருனாலே அடையாளம் என்னதான்? அந்த பிள்ளை மனம் திரும்பி இருக்கும். மனம் திரும்புறதுன்னா என்ன? தான் செய்து வந்த ஏன்னா இன்னைக்கு வெளியில பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பயங்கரமா ஆக்ட் பண்ணிடுவோம் இல்ல. ஆனா நீங்க என்ன பாவம் செய்றீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா அது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே உங்களை சந்திக்கும் பொழுது, உன்னை எல்லா விதத்திலையும் நான் ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறேன், ஆனா மனம் திரும்பி வா. அதுதான் அந்த அழைப்பு. அன்னைக்கு சகேயுவை அழைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் உங்கள் பெயரை சொல்லி வா என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டதோடு மட்டும் இல்லாம, அன்னைக்கு சகேயுனுடைய வீட்டிலே போய் தங்க வேண்டும் என்று நினைத்தவர் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலே தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் உங்களை சந்திச்சுட்டாரா, ஏசுராஜா உங்களை சந்திச்சுட்டாரா அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? நீ செய்யற பாவம் உனக்குள்ள குத்தும். ஐயோ நான் தவறு செய்யறேனே, இது ஆண்டவருக்கு தெரியுதே, மனுஷனுக்கு தெரியாம நான் மறைச்சு நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், ஆனா இது தப்புன்றது எனக்கும் தெரியும், என்னை படைத்த ஆண்டவருக்கும் தெரியும். நீ சீக்கிரமாய் மனம் திரும்புன்னு கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையில ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாத இருக்கிற பட்சத்துல பிசாசு உன்னை எந்த நேரத்தினாலும் கவுத்து போட்டுருவான். நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கலாம் உலகத்துல, ஆனா நீ செய்கிற அந்த சின்ன பாவம்னு செய்யற பாத்தியா, அந்த சின்ன பாவத்தால உன்னுடைய பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுவ. அப்ப அந்த பாவம் தேவையா நமக்கு? என்ன முடிவு பண்றீங்க? கர்த்தர் உங்களை அழைக்கிறார், மனம் திரும்பும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவன் 6வது வசனம், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இயேசுவை அழைச்சிட்டு போறான். அடுத்தது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சொல்றாங்க எல்லாரும், என்ன ஏசப்பா வந்து பாவியோட வீட்டுக்கு போய் சாப்பிட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர், இவன் ஹெட்டா இருக்கிறான் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவனை யாருன்னே ஜனங்க முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க. இவன் ஒரு பாவி, ஏன் அநியாயத்துக்கு வட்டி வாங்குறவன் இவன், எங்களெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துவான், அப்ப இவன் யாரு? பாவின்னு நினைச்சிருந்தாங்க இல்லையா. முறுமுறுத்துட்டே இருக்க நேரத்துல சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 1.
அவன் இப்போ என்ன செய்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, ஏசப்பா கூட எல்லாரும் வந்துட்டாங்க, விருந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அந்த வேளையிலே அவன் இறங்கி வந்தான் இல்லையா, மரத்தை விட்டு மாத்திரம் இறங்கி வரலன்னு சொன்னான் இல்லையா. அவன் தன் பாவத்தை விட்டு விட்டான். அவன் அநியாயமாய் செய்த காரியங்களை விட்டு விட்டான். அதை இயேசு கிறிஸ்து முன்பாக அவன் அடையாளப்படுத்துறான். இயேசுவின் முன்பாக எப்படி அடையாளப்படுத்துறான்னா, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆனால் பிக்சர் சூப்பர். இவங்க இது ரிட்டர்ன் கொடுக்குற மணி. இது என்னது? நான் அவங்க என்ன கண்ணெல்லாம் வைப்பாங்க அடுத்த தடவை. சூப்பர் சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணுவோம், நல்லா கையை தட்டு. சூப்பர். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், என் ஆஸ்தி, என் சொத்துல பாதியை கொடுத்துறேன் ஏழைங்க எல்லாருக்கும். ஏழையாக இருக்கிறவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன், என் ஆஸ்தியை பாதி கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்போ அவன் மனம் திரும்புவதற்கு இது அடையாளமாக இருக்கா? அப்போது நீங்களும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் மனம் திரும்பணும் பொழுது, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு எது அடையாளமாக இருக்கணும்னா, அந்த காரியத்தை விட்டு விலகி நன்மையான காரியத்தோடு தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுவது தான் அந்த மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்கிறான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். எல்லாம் கிளாப் பண்ணுவோம் நல்லா. சூப்பர் சூப்பர். ஆமாம், இது யாருடைய வீடு? சகேயோட வீடு. சகேயோட வீட்டில் அவன் பணக்காரன் இருந்ததுனால எவ்வளோ அழகாக காஸ்ட்லியான நான்வெஜ் கொடுத்துருப்பான் அன்னைக்கு ஏசப்பாவுக்கு. ஏசப்பா நல்லா சாப்பிட்டாரு. ஆமே. இன்னைக்கு காலைல ப்ரேயருக்கு வந்த உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார், நல்லா உங்கள் வயிறை நிரப்புவார். ஆமேன். சூப்பர். அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா ஆண்டவரே 4 மடங்கா தரேன்னு சொல்கிறான். அது மாதிரி யாராவது செய்வாங்களா? வட்டிக்கு வாங்கி நம்ம ஒரு இடத்துல ஒரு நகையோ எதையோ வச்சு இல்லை பணமோ வட்டிக்கு வாங்கிட்டோம், ரொம்ப வருஷமாக கொடுக்கல, அவன் நம்ம வீட்டையும் அடமானம் வச்சா கூட அந்த காசு பத்தாது அவங்களுக்கு கொடுக்க. அப்படிப்பட்ட ஒரு கடனில் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவன் அங்கேருந்து இந்த கடனுக்கு உரிய அசலையும் கொடுத்து இது போல் 4 மடங்கு பணத்தையும் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? நடக்குமா இந்த உலகத்தில்? நடக்காது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் மனம் திரும்புகிற, இயேசுக்குள்ள மனம் திரும்புகிற எல்லாராலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். ஆமேன். பணம், இயேசுக்கு முன்பாக பணம் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இன்னைக்கு இந்த இயேசுவை நீங்கள் நேசித்து பாருங்க, இவரை பார்க்கணும், இவரோடு பேசணும்னு சொல்லி வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அன்று சகேவை அழைத்த அதே தேவன் இந்த காலை வேளையில உங்களை நோக்கி ஒவ்வொருவராய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். சந்தோஷே, நீ வா, எனக்கு வேணும்னு உன் இருதயத்துக்குள்ளே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்க நான் உனக்கு உதவி செய்யறேன். ஹல்லேலூயா. நீ என்கிட்ட மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது உங்களுக்கு என்ன ஆசை வரும்? ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா சிற்றின்பங்களும் உங்களை கூப்பிடும். அதெல்லாம் ஒரு ஜாலி இல்லடா, என்னடா கடவுள், என்னடா இயேசு, என்னடா சர்ச்சு, என்னடா பைபிள், என்னடா ஜபம் அப்படின்னு பிசாசு என்ன செய்வான், சுத்தியும் ஆளை வச்சு போட்டு உங்களை தாக்குதாக்குன்னு தாக்குவான். ஆனா எல்லாத்தையும் தள்ளி விட்டு, எனக்கு இந்த இயேசு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இயேசுக்காக வாழ போறேன், நான் அவருக்காக ஊழியம் செய்ய போறேன்னு நீங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைப்பட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கை கர்த்தர் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் உயர்த்துவார். அடுத்தது 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. அழகான ஒரு வார்த்தை. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட மனம் திரும்புதல். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? சகேவுக்கு எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வந்துச்சு? இனிமே அவன் என்ன செய்ய மாட்டான், அநியாயத்துக்கு வட்டி வாங்க மாட்டான், ஏழைகளை கொடுமைப்படுத்த மாட்டான், அவன் பாவத்தை எதுவும் செய்ய மாட்டான். அதை எல்லாத்தையும் விட்டுட்டதுனால ஆண்டவரே சொல்றாரு, இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த சகேவுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத தயவு செய்து இந்த சகேவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட போற பிள்ளைகளா நீங்க இருந்தா கூட, எனக்கு இந்த இயேசு வேணும்னு ஏற்றுக்கொள்ள போறீங்களா? இந்த சகேவை பாருங்க. மனம் திரும்பி அந்த பெரிய பணக்கார மனுஷன் அவன் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்து இயேசுவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். இயேசுப்பா மேல அவன் ஆசைப்பட்டுட்டான். எனக்கு இந்த பணம்லாம் ஒரு பொருட்டு இல்லை இயேசு, நீங்க ஒரு நாள் தங்குனீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லி தன்னிடத்துல இருந்த எல்லா சொத்தையும் கொடுக்குறான், 4 மடங்கா திருப்பி கொடுக்குறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு தேவ பிள்ளையும் தான் செய்த பாவத்தை திரும்ப செய்யவே மாட்டார். அதனால அருமையான வாலிப பிள்ளைகளே, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு இயேசுப்பா நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி வாங்க. ஆமே. 10வது வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஏமா மொபைல் சாட்டு முதல்ல அது கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்கடா. சகேவுக்கு ஏத்த சாட்டு மாதிரி இருக்குடா. ஓகே, சூப்பர்.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்றாரு? வந்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை எல்லாருமே நீங்க ஆண்டவர் பிள்ளை தான். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொலைச்சிட்டேன் நான், நீ பாவத்துல கிடக்கிற, மனம் திரும்பு, இன்னைக்கு நான் உன்னை கூப்பிடுறேன் வா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவர் அண்டை போகும் பொழுது இழந்து போனதை அவர் என்ன செய்ய முடியும்? மீட்டெடுப்பார், நம்மை ரட்சிப்பார், நம்ம எல்லா கஷ்டத்தையும் நீக்குவார், நம் குடும்பத்தை அற்புதமாய் அவர் ஆசீர்வதிப்பார், நம்ம தாய் தகப்பெல்லாம் ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட உடன் பிறந்த உடன்பிறப்புகளை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென். யாருக்கு இப்படியெல்லாம் உங்க குடும்பம் வரணும்னு ஆசை? அப்படியே எழுந்திருப்போம், செபிப்போம். க்ளோஸ் யுவர் ஐஸ். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்.